பார்த்துட்டு இருக்கிற இடம் ஹைகோர்ட் பாரிஸ் கார்னர். நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காளிகாம்பாள் கோயில். நம்ம காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறதுக்கு வழியை நான் சொல்கிறேன். நம்ம தம்பச்சட்டி ஸ்ட்ரீட் வழியாக தான் காளிகாம்பாள் கோயில். நம்ம வாக் பண்ணிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு வர முடியாதவங்க நீங்களும் என்னோட வர மாதிரி நினச்சி நம்மளும் சாமியை கும்பிடலாம். வாங்க என்னோட. இங்கேயும் நம்ம தரிசனம் செய்துட்டு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சன்னதி ஸ்ரீ வடகதிர்காம முருகர் சன்னதி. அர்ச்சனை செய்யக்கூடிய இடம் இங்கே மட்டும்தாங்க. கருவறைக்குள்ளேயும் அர்ச்சனை கிடையாது. நம்ம சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடணும். அர்ச்சனை செய்த பிறகு நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அடுத்து காளிகாம்பாள் கோயிலில் பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மம் சன்னதி. இங்கேயும் நம்ம வழிபட்டு அடுத்து நம்ம காயத்ரி தேவியை தரிசனம் செய்யலாம். கோயில் வளாகத்துக்குள்ளேயே நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரப்போ பிரித்யங்கரா தேவி கோயில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸா சாமி கும்பிட்டு போறதுக்கான இடம். இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான விசேஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி மகாராஜா இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளினுடைய அருளை பெற்றாருங்கிறது முக்கியமான விசேஷம்.